Hello friends, welcome back. So in the video, we are going to the best instant funding accounts that is available in the entire prop firm industry. So now in the prop firm close to $700 payout withdraw pannirken. Trading only instant funding accounts. So now in instant funding accounts trade where there is no evaluation, no trading drawdown, no consistency rule, and no minimum profitable trading days. So this four main factors now or instant funding accounts I choose panna. In the prop firm around $25 you profit panale podum, you withdraw pannalam. So in the prop firm rules and regulation which is just easy as a trader to trade. Now recent 10k instant funding accounts na purchase பண்ணிருக்கேன். வெறும் euro USD அப்புறமா JPY USD மாத்திரம் தான் ட்ரேட் பண்ண போறேன். So அந்த அக்கவுண்ட்ல நான் profits பண்ணி withdraw பண்ணும்போது I'll just put a video for it. நீங்க வந்து instant funding accounts open பண்ணனாக்கா the link is in the description. You can just click on the link. So prop firm main thing is rules and regulation. And the rules and regulation நம்ம follow பண்ணோம். So அதை follow பண்றதுக்கு I'll just walk you through the dashboard. First சொல்லிறேன், it is just for educational purpose. This is instant funding dashboard guys. So அவங்க ஃபர்ஸ்ட் கூப்பன் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண விரும்பினாக்கா இந்த கூப்பன் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. We have two types of categories, one is standard and crypto. So நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட்ல வெறும் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கவுண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். It is one of the best instant funding accounts I have seen in the prop firm industry. They give you live funds to trade. நீங்க ஒரு swing trader நீங்க வந்து எந்த அக்கவுண்ட் சூஸ் பண்ணனும்னாக்கா instant funding go இல்லனா instant funding சூஸ் பண்ணுங்க. So instant funding க்கு instant funding go க்கு என்ன வித்தியாசம்னா, so instant fundingல you have a daily drawdown limit of 4%. அப்பமா instant fundingல நீங்க உங்களுக்கு வந்து எந்த daily drawdown எதுவுமே இருக்காது. max drawdown வந்து 10% இருக்கும். So better choose for instant funding go because it protects your capital. ஓகேங்களா? நீங்க வந்து ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். MT5 இல்லனா C trader ரெண்டுத்துல எல்லாம் சூஸ் பண்ணுங்க. வெரி ஈஸி. நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடரா இருந்து ஒரு அக்கவுண்ட் சூஸ் பண்ண விரும்பினாக்கா கமிஷன் ஃப்ரீ சூஸ் பண்ணுங்க. ஆர் இன்ட்ராடே நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னாக்கா ராஸ் பெட்ஸ் சூஸ் பண்ணுங்க. சோ நீங்க ப்ராப் ஃபார்ம்ஸ்ல நீங்க டே ட்ரேடரா இருந்தாக்கா இதை சூஸ் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடரா இருந்தாக்கா choose this. You pay 10% more or 15% more, but it's worth it guys. அப்ப அக்கவுண்ட் சைஸ் வந்து கம்மியா சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ரூல்ஸ் பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பே அவுட். பே அவுட் வந்து ஃபர்ஸ்ட் பே அவுட் எப்போ நம்ம வித்ட்ரா பண்ண முடியும்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்போ எடுக்கிறோமோ அந்த டேட்ல இருந்து 14 days. நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கவுண்ட் வந்து இன்னைக்கு வாங்குறேன்னா எனக்கு டே வந்து இன்னைக்குல இருந்து கவுண்ட் ஆகாது. நான் எப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்றேனோ அன்னிலேருந்து டே வந்துட்டு கால்குலேட் ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 14 days. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பே அவுட் வித்ட்ரா பண்ணிட்டு செகண்ட் பே அவுட் வித்ட்ரா பண்ணும்போது ஒன்லி 7 days தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் டார்கெட்ன்றது எதுவுமே இல்லை. $25 நீங்க ப்ராஃபிட் பண்ணாலே உங்களுக்கு பே அவுட் வந்து வித்ட்ரா கொடுக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு there is a concept called smart drawdown lock-in. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெய்லி drawdown பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஜஸ்ட் 4%. அப்புறமா மேக்ஸிமம் drawdown பாத்தீங்கன்னா 10%. இந்த ஸ்மார்ட் drawdown பத்தி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராஃபிட் ஸ்பிளிட்னு பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் 80%. ஸோ ஸ்கேலிங் பிளான் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஸ்கேலிங் பிளான் வேணாம். நீங்க ஸ்கேலிங் பிளான் சூஸ் பண்ணும்போது இட்ஸ் பெட்டர் டு பை another bigger account. ஓகேங்களா? ஸ்கேலிங் அக்கவுண்ட் சூஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் யூ ஹேவ் டு பே நாமினல் அமௌண்ட் ஃபார் ஸ்கேலிங். ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் எதுவுமே இல்ல கைஸ். இதுல லெவரேஜ் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு கரன்சிஸ் லைக் Forex நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாக்கா 1:3. அப்புறம் கிரிப்டோ ட்ரேட் பண்றதா இருந்தாக்கா 1:1. நம்ம FAQ பார்த்துடலாம் கைஸ். FAQல வந்துட்டு we'll just go with the maximum lot size rule. It's just one of the important rule guys. So maximum lot sizeல நம்ம instant funding நீங்க சூஸ் பண்றதா இருந்தாக்கா wherein there's no daily drawdown limit. அப்போ நீங்க எந்த அக்கவுண்ட் சூஸ் பண்ணாலும் you have the lot size mentioned here. நம்ம வந்துட்டு 0.01 lot எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணாலும் our account will get breached. பே அவுட் வந்து அவங்க தர மாட்டாங்க. ஸோ ரூல்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண கைஸ் எந்த ப்ராப் ஃபார்ம் இருந்தாலும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ் they don't pay you. ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் கோல வந்துட்டு so you have the account size as well as the maximum lot size. Okay, next one, risk per trade is one of the most important thing. So risk per trade la vante if you're choosing instant funding it is just 3% of your starting balance. அப்போ instant funding go நீங்க சூஸ் பண்றதா இருந்தாக்கா 2% of your starting balance guys. ஓகேங்களா? it's just simple. okay, next வந்துட்டு smart drawdown limit பார்க்கலாம். So smart drawdown is nothing but first one நீங்க 10k say for example நீங்க 10k அக்கவுண்ட் சூஸ் பண்றீங்கல்ல, அதை வந்துட்டு உங்களுக்கு 10% ஆஃப் ஸ்டார்டிங் பேலன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ரிஸ்க் பண்றதுக்கு. இல்லை that is $1,000 நீங்க ரிஸ்க் பண்ணலாம். ஸோ இனிஷியல் drawdown லிமிட் வந்துட்டு it's under $9,000 ரைட். நீங்க வந்துட்டு ப்ராஃபிட் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் 5% ப்ராஃபிட் பண்ணியிருந்தா மாத்திரம் தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு பே அவுட் தருவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஸ்மார்ட் drawdown லிமிட் வந்துட்டு
hit ஆகும். Say for example, in the scenario 1, you made 5% gain. That's nothing but $10,500. இப்போ வந்துட்டு the new drawdown limit வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுனா initial drawdown limit வந்து $9,000. இப்போ new drawdown limit இருக்கு, அது $9,500. இது சேஞ்ச் ஆகவே ஆகாது. இது 10,000க்கு வராது. It just be the same. That is $9,500. உங்களுக்கு வந்துட்டு நீங்க $500 withdraw பண்ணிட்டீங்கன்னாக்கா you will be eligible to withdraw this $500 because அந்த smart drawdown limit வந்துட்டு block ஆயிடும். எங்க 9,500 block ஆயிடும். So you can just withdraw this $500 in a crypto wallet or in your Rise wallet. So next வந்து copy trading பத்தி நீங்க கேட்டீங்கன்னா it's allowed to copy trade from your own account. ஓகேங்களா, நீங்க வந்துட்டு own accountல மட்டும் தான் காப்பி பண்ணணும், மற்றவங்களை பார்த்துலாம் காப்பி பண்ணாதீங்க. சேம் ஓனர் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம வந்துட்டு வேற அவங்கள பார்த்து இல்லை நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு வேற அவங்களுக்கு கொடுத்து நம்ம ட்ரேட் பண்ண வைக்கக்கூடாது. தட்ஸ் தி ரூல் ஹியர். ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அது பண்ணாதீங்க. நான் ரீசெண்டாக வந்துட்டு 2 அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் இஸ் அப் 1.40% and other is down $60. ஸோ நம்ம வந்துட்டு பேஅவுட்ஸ் பற்றி பார்க்கலாம் கைஸ். பேஅவுட்ஸ் வந்துட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் போய் பார்க்கலாம். We just had 2 certificates. One is $170 and one is $486. So I just brought a new account where in these 2 accounts I just breached. In the account now first payout நான் breach பண்ணிட்டேன் because I didn't have much knowledge about the rules. So இதில் நான் payout withdraw பண்ணும்போது I just let you know guys. Instant fundingல நீங்க account open பண்றதா இருந்தாக்கா the link is in the description. You can just click on the link and open an account. அப்போ FAQ sectionல போய் படிங்க. Disclaimer guys, it's just for educational purpose. Make your own research before taking any decisions. இந்த payout நம்ம withdraw பண்ணும்போது I'll just put a video for that also. நீங்க முதல்ல என் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால் just follow பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் subscribe பண்ணிடுங்க. அப்போ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உங்க தாட்ஸ் என்ன இருக்குன்னு. அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. I just clarify your doubts. Forex எப்படி ட்ரேட் பண்றது, Forexல எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளா ஸ்விங் ட்ரேட் பண்றதுன்னு I just come up with a video. See you in the next video. Bye bye. Take care.